அண்மை செய்தி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அங்கீகாரம் பெறாமலேயே சிபிஎஸ்இ பள்ளியாக செயல்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 19 மாணவர்கள் தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் அங்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாணவர்களும் பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். விரிவான விவரங்கள். அதாவது அதிராம்பட்டினம் பிரைம் பப்ளிக் பள்ளி சிபிஎஸ்இ அனுமதியே பெறாமல் பள்ளி நடத்தி பல லட்சம் ரூபாய் கல்வி கடனாக பெற்றுக்கொண்டு 10ஆம் வகுப்பு படித்து வரும் 19 மாணவ மாணவிகளின் வாழ்க்கையில் விளையாடியுள்ளது. 19 மாணவ மாணவிகள் நாளை தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் கண்ணீர் வடித்தனர். தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகிலுள்ள பிரைம் பப்ளிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி 19 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்து வருகின்றனர். 15ஆம் தேதி நாளை சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு துவங்க உள்ள நிலையில் தற்போது வரை ஹால் டிக்கெட் பள்ளி நிர்வாகம் வழங்கப்படவில்லை. சிபிஎஸ்இ பள்ளி என கூறி மாணவர்களை சேர்த்துவிட்டு நாளை தேர்வு நடைபெற உள்ள நிலையில் சிபிஎஸ்இக்கான அனுமதியும் இல்லை என்பதால் மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 8 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், பள்ளி தாளாளர் ஃபைசல் நேரில் சந்தித்து விளக்கம் அளித்த நிலையில் 8ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெறவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக நாளை மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத முடியாத நிலையானது ஏற்பட்டது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதாக இன்னும் ஒரு வார காலத்தில் சான்றிதழ் தருவதாகவும் அதன் பின்னர் வேறொரு பள்ளியில் சேர்ந்து 10ஆம் வகுப்பு படித்துக் கொள்ளலாம் அல்லது ஜூன் மாதம் NIOS வழியாக தேர்வு எழுதி கொள்ளலாம் என கூறியிருந்தனர். இந்நிலையில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மேலே அறை முன்பு அமர்ந்து மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் தர்ணா போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து காலை முதல் நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. அர்ஷினி.